இங்கே ஒவ்வொருத்தருமே சூழ்நிலைக்கு அடிமைப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சூழ்நிலை தான் உங்களை நிர்ணயிக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் மாறுது. ஒரு நல்லவனாக இருக்கிற ஒருவன் கெட்டவனாக மாறுறது சூழ்நிலையால் தான். கெட்டவனாக இருக்கிற ஒருவன் நல்லவனாக மாறுறது சூழ்நிலையால் தான். சூழ்நிலை வராத வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லவனாக நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை உங்களை சரியாக பயன்படுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களையே நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத அடையாளம் காட்டிட்டு போயிடும். நீங்கள் நல்லவனா கெட்டவனா, நீங்கள் உண்மையின் வழியில் நிற்கக்கூடிய ஒருவரா, உண்மை இல்லாத வழியில் நிற்கக்கூடிய ஒருவரா, சூழ்நிலைக்கு அகப்பட்ட ஒருவரா, சூழ்நிலைக்கு அகப்படாத ஒருவரா, உங்களுடைய உண்மையான சொர்பம் இது, நீங்கள் எது சார்ந்து செயல்படுறீங்க அப்படிங்கிற அத்தனையும் உங்களுக்கே உங்களை அடையாளம் காட்டிட்டு போயிடும். இது இல்லாத நிலை, அதாவது சூழ்நிலைக்கு அடிமைப்படாத எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்களாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது. அதாவது நீங்கள் இறைநிலையில் நிலை பெறும்போது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடிமைப்படாமல், யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காமல், யாருக்காகவும் நடிக்காமல், வேஷம் போடாமல் நீங்களாக இருந்து உங்களுடைய இயல்பில் இருந்து உங்களுடைய உண்மையின் வழியில் நின்று, அதாவது சத்தியத்தின் வழியில் நின்று நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா அது எப்போ அப்படின்னா அந்த இறைநிலையில் நிலை பெறும்போது தான். இறைநிலையில் நிலை பெற்றால் மட்டும்தான் இது சாத்தியம். இந்த இறைநிலையில் நிலை பெறுவது அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் முடியும், இவங்களுக்கு முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இயற்கை ஒருத்தருக்கு வழி விட்டுருக்கு அப்படின்னா அது மனித இனத்துக்கே சொந்தமான ஒன்று தான். நீங்கள் உங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணினீங்களா பண்ணலையா, இதுதான் கேள்வி. நீங்கள் உங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அந்த இறைநிலை மலர்ந்தே ஆகணும். அந்த இறைநிலையில் நிலை பெற்று தான் நீங்கள் இந்த சமுதாயத்தை பார்க்கணும், இந்த உலகத்தை பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அப்போ தான் உங்ககிட்ட யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க, போட்டி போட மாட்டீங்க. நீங்களாக இருந்து உங்களுடைய தனித்தன்மையில், உங்களுடைய இயல்பில் நீங்கள் எதற்காக வந்தீங்களோ உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்துட்டு உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த நிலையில் உங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குழந்தையுடைய தன்மை மாதிரி தான் இருக்கும். குழந்தை எப்படி நல்லது கெட்டது பிரித்து பார்க்காம இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க இன்ன ஜாதி இவங்க இன்ன மதம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பிரித்து பார்க்காம யதார்த்தமாக ஒரு வெற்றுத்தன்மையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு வெற்றுத்தன்மையில் நிலை பெற்று இருப்பீங்க. ஆனால் அங்கே குழந்தை எதுவும் தெரியாமல், மனம் வளர்ச்சி அடையாமல், அறிவு செயல்படாத நிலையில் இருக்குது. ஆனால் நீங்கள் அறிவு வளர்ச்சி அடைந்து, மனம் வளர்ச்சி அடைந்து, எல்லாம் செயல்பட்டு, எல்லாம் தெரிஞ்சு, அறிவு கடந்து, மனம் கடந்து இந்த யதார்த்தமான தன்மையில், குழந்தைத்தன்மையில், வெற்றுத்தன்மையில் இருப்பீங்க. இந்த வெற்றுத்தன்மையில் இருந்து தான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையே பார்க்கணும். வெற்றுத்தன்மையிலேருந்து பிரபஞ்சத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு இங்கே முழு உண்மையும் முழு சத்தியமும் வெளிப்படும். அந்த முழு சத்தியமும் வெளிப்படாத வர நீங்கள் இங்கே சூழ்நிலைக்கு அடிமைப்பட்ட ஒருவராக, சூழ்நிலையில் உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவராக தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும். இங்கே ஆணவமிக்க மனிதர்களால், அதிகார வர்க்கத்தாலையும் தான் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் செயல்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்குது. எப்போ இந்த ஆணவம் இல்லாமல் போகும் அப்படின்னா நீங்கள் இறைநிலையில் நிலை பெறும்போது தான் ஒரு துளி கூட ஆணவம் இல்லாத நிலையில் நீங்கள் இருக்க முடியும். அப்போ எல்லாரையுமே வெறும் உயிர்த்தன்மைகளாக மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நிலை, அந்த தன்மை தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்வீங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு அன்பாக இணக்கமாக செயல்படுவீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரை பிரச்சனைகள் இருக்குதா, அதை உங்களுடைய பங்கு என்னவோ அதை சிறப்பாக செயல்பட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மொழி சார்ந்தோ, இனம் சார்ந்தோ, மதம் சார்ந்தோ, ஜாதி சார்ந்தோ இருக்காது. வெறும் உயிர்த்தன்மை சார்ந்து தான். அந்த உயிர்த்தன்மை சார்ந்து தான் நீங்கள் செயல்படுவீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலுமே அது அத்தனையுமே உங்களுக்கு அது சொர்க்கமாக தான் இருக்கும். எந்த சூழ்நிலையுமே உங்களை கலங்கடிக்க முடியாது. எப்பவுமே ஒரு பரம ஆனந்தத்திலையும் பரம திருப்தியிலையும் தான் திளைச்சிட்டு இருப்பீங்க. ஆணவமிக்க மனிதர்களால் உங்களை துன்பப்படுத்த முடியுமா, துயரப்படுத்த முடியுமா? நீங்கள் இப்போ உண்மையின் வழியில் நிற்கக்கூடிய ஒருவராக இருக்கீங்க, அந்த உண்மையின் வழியிலிருந்து உங்களை மாற்ற முடியுமா, சூழ்நிலைக்கு அடிமைப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது.
எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. மகாத்மா காந்தி இருந்தார். சுதந்திர போராட்டத்துக்காக சிறைக்கு செல்லப்பட்டார். எவ்வளவோ கடுமையான சூழ்நிலைகள் வந்தது, கடுமையான சோதனைகள். ஆனால் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் அவருடைய நிலையிலேருந்து, அந்த அகிம்சை வழியிலேருந்து அவர் நிலை பெறலாமல் போராடினார். அந்த வழியிலேருந்து அவரை அதை கைவிடவே இல்லை. அந்த வழியை அவ்வளோ நின்று போராடினார். என்ன அப்படின்னா, அவர் அந்த இறை மீது வச்சிருந்த பக்தியும் அந்த இறை மீது வச்சிருந்த சரணாகதியும் தான் அவர் அந்த உண்மை நிலையில் நிலை பெறலாமல் இருந்தார். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஆணவமிக்க மனிதர்கள்ட்ட இருந்து அந்த சூழ்நிலைக்கு அடிமைப்படாமல் உங்கள் நிலையில் நிலை பெறலாமல் நிதி பெறலாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இறைநிலை நிலை பெற்றால் மட்டும்தான் இது சாத்தியம். அதனால் அந்த இறைநிலை நிலை பெறுவதற்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் பயிற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது, அதற்கான காலம் வரும்போது இறைவனே உங்களை ஆட்கொள்ளுவான். அப்போ உங்களுக்கு எல்லா சூழ்நிலையுமே நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. சூழ்நிலைக்கு அடிமைப்படக்கூடிய ஒருத்தராக இருக்க மாட்டீங்க. அந்த உண்மை வழியில், அதாவது சத்தியத்தின் வழியில் நிற்கக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. இயல்பான அமைதியிலேயே ஆனந்தத்தில் இருந்து வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய ஒருவராக இருப்பீங்க. சூழ்நிலைக்கு அடிமைப்படாமல் சூழ்நிலையெல்லாம் கடந்து நீங்களா, யாருக்காகவும் மாறாமல், யாருக்காகவும் நடிக்காமல் வெறும் அந்த இறையாகவே, அந்த இறைத்தன்மையாகவே செயல்படுவீங்க.